Hello friends, 9th standard science quarterly exam original question previously நடந்து முடிஞ்சது. ஆனாலும் இந்த வருஷம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அட்டெண்ட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு 100% பயனுள்ளதா இருக்கும். இதில இருக்கக்கூடிய கேள்விகள் போக அடிஷனலா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சயின்ஸ்க்கு இதுக்கு அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிருக்கேன். இந்த PDF டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய क्वेश्चन பேட்டர்ன் படி சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படினா வெறும் 12 மார்க் தான் உங்களுக்கு ஒன் வேர்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் வேர்டும் தரவு பண்ணீங்க அப்படின்னா அந்த 12 ஒன் வேர்டு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இந்த ஒன் வேர்டுக்கான ஆன்சரோட சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துருக்கனால உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14ல் இருக்கக்கூடிய முடுக்கம் எதிர்மறை மதிப்பும் பெறும். அடுத்தது ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பொருள் காற்றில் மிதப்பது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்ல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொட்டும் செல்கள் என்றால் என்ன, பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக, திசை சாரா தூண்டல் அசைவு என்றால் என்ன. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டுமே போதுமானதா அப்படின்னா நீங்க 50+ எடுக்கிறதுக்கு இது மட்டுமே போதுமானது. ஆனா நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் அடிஷனல் கொஸ்டின்ஸ் நிறைய படிச்சிருக்கணும். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணும்போது அந்த செலக்டட் கொஸ்டின்ஸும் சேர்த்தே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 7 4 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு தொலைவு மற்றும் இடப்பயிற்சி ஆகியவற்றை வேறுபடுத்துக, மிதத்தல் விதிகளை எழுதுக, பதங்கமாதல் என்றால் என்ன, உதாரணம் கொடு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். அடுத்து போரின் அறுக்கொள்கை எழுதுக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28லையும் 29லையும் இருக்கக்கூடிய மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 பட்டியலிடுக, சைலம் மற்றும் புளோயத்திற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 31ல் ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன சமன்பாடு தருக. கொஸ்டின் நம்பர் 32ல் நியூரானின் படம் வரைந்து பாகங்களை குறி. படம் வரைந்து பாகம் குறி கண்டிப்பாக 10% நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதை படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா அப்படின்னோம்னா உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின். 7 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த மாதிரி பல்வேறு வகையான இயக்கங்கள் யாவை, இந்த மாதிரி சிங்கிள் கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஒரு 4 மார்க் கொஸ்டின் ஒரு 3 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிற டைப்பில் தான் உங்களுக்கு 7 மார்க் அப்படிங்கிறது கேட்பாங்க. நீங்கள் 2 மார்க் 3 மார்க் நல்லா தரவு பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் 7 மார்க் கொஸ்டினும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான இயக்கங்கள் யாவை, அடுத்து காற்றழுத்தமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை விவரிக்க, பாஸ்கல் விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபாடுகளை எழுதுக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 34லேயே செகண்டாக இருக்கு இல்லைங்களா, ஐசோடோப்புகள் மற்றும் ஐசோபார்கள் என்றால் என்ன. அடுத்து கொஸ்டின் நம்பர் 35ல் இருவாழ்விகளின் சுவாச உறுப்புகளை பட்டியலிடுக, தொகுதி அன்னலிடா பற்றி குறிப்பு வரைக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 35லே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நீராவி போக்கின் வகைகளை விவரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறனால இதை டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க அப்படியே பேக்கில் போய் நம்முடைய சேனலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இருக்கும். அதில் இருக்கக்கூடிய PDF டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு நல்ல முறையில் ப்ரிப்பேர் ஆகுங்க. தேங்க்யூ.